தமிழ்நாட்டின் தவ புதல்வர்களில் ஒருவரான நான் பெரிதும் மதிக்கும் ஐயா நல்லகண்ணு அவர்கள் நெல்லை மாவட்டத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் ஆயிரத்தி 1925 ஆண்டில் டிசம்பர் 26 பொது உடைமை இயக்கம் சிபிஐ தொடங்கப்பட்ட நாளில் பிறந்தவர். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழ் மண்ணுக்காகவும் இந்த நாட்டிற்காகவும் உழைத்தவர். நாட்டின் விடுதலைக்காக கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் சித்திரவதைகளை அனுபவித்தவர். 2 ஆண்டுகள் தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்தவர். நாடு விடுதலை பெற்ற பிறகு விவசாயிகளுக்காக, அடித்தட்டு மக்களுக்காக, தொழிலாளர்களுக்காக, ஒடுக்கப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்தவர். ஒரு அப்பழுக்கற்ற அரசியலை பின்பற்றியவர் ஐயா நல்லகண்ணு அவர்கள். ஐயா நல்லகண்ணு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நாடு விடுதலை அடைவதற்காகவும் அதன்பின் இந்த தமிழ் மண்ணும் இந்த தமிழ் மண்ணின் இயற்கை வளங்களை காப்பதற்காக பல போராட்டங்களை நடத்தியவர். அவரை பொறுத்தவரை இன்று அவருடைய வயது 101. தன் வாழ்நாள் முழுவதும் இந்த தமிழ் மக்களுக்காகவும் இந்த தமிழ் மண்ணிற்காகவும் தன் வாழ்க்கையை தியாகம் செய்த ஒரு உத்தம சீலர். அவர் இன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மிகவும் அபாயகரமான நிலையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. அவர் பூர்ண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நான் அரசியலுக்கு, பொது வாழ்க்கைக்கு நான் வந்த பொழுது 4 ஆண்டுகளுக்கு முன்பு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாயகத்தில் என்னுடைய அலுவலகத்தை நீங்கள் வந்துதான் திறந்து வைக்க வேண்டும் என்று நான் அவரிடம் வேண்டிய பொழுது மறுக்காமல் வந்து என்னுடைய அலுவலகத்தை திறந்து வைத்து என்னை ஆசீர்வதித்தவர் ஐயா நல்லகண்ணு அவர்கள். நான் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு கடந்த 4-5 ஆண்டுகளில் பலமுறை ஐயா அவர்களை அவருடைய இல்லத்திற்கு சென்று பல மணி நேரங்கள் நான் அவரிடம் விவாதித்துள்ளேன். அவருடைய அறிவுரைகளை நான் பெற்றுள்ளேன். அவர் சிபிஐ இயக்கத்திற்கு மட்டுமல்ல, தமிழ் மண்ணிற்கு மட்டுமல்ல, இந்த நாட்டிற்கே அவர் உழைத்திட்ட ஒரு மாமனிதர். அவருடைய பொது வாழ்க்கை இன்றைய அரசியலில் உள்ளவர்களுக்கும் இனி பொது வாழ்க்கைக்கு வருவோர்க்கும் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டி. அவருடைய ஐயா நல்லகண்ணு பொறுத்தவரை எங்களுடைய பாட்டனார் காலம் முதல், என் தந்தையார் தலைவர் வைகோ முதல் நான் வரை கிட்டத்தட்ட 3 தலைமுறையாக உள்ள ஒரு உறவு. அவரோட எங்களுடைய கிராமத்து இல்லம் கலிங்கப்பட்டி இல்லத்திற்கு பலமுறை வந்துள்ளார். பலமுறை அவருடன் நான் விவாதிக்கும் பொழுது அவருடைய அரசியல் பயணம், போராட்டங்கள், அதே வேளையில் எங்களுடைய பாட்டனார் அவருடைய அரசியல் வாழ்க்கை பலவற்றை நாங்கள் விவாதித்துள்ளோம். இன்று அவரை மருத்துவமனையில் பார்க்கும் பொழுது மனம் மிகவும் வேதனைக்குள்ளானது. அவர் பூர்ண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்பதுதான் நான் ஆண்டவனிடம் வேண்டிக் கொள்கின்றேன்.